जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। உலகம் உங்களை வஞ்சிக்குதுன்னு நினைச்சு நீங்க வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பணமே வாங்காம நீங்க எங்கேயாவது ஒரு சமூக சேவை இயக்கத்துல போய் நின்று சேவை பண்ணா கூட அந்த இடத்துல பணம் வாங்கலைனாலும் என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ற அந்த அகங்கார கூத்து அந்த நிறுவனத்தையே கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வர முயற்சி பண்றது. அது சேவை அல்ல, வேலைதான். உலகம் உங்களை வஞ்சிக்கல அப்படிங்கிற தெளிவோட நீங்க சம்பளம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சா கூட அது சேவை. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல அதிக அளவு உபயோகமாவீர்கள், உலகத்திற்கு உபயோகமாகிட்டே இருப்பீர்கள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் இந்த யுக்த தன்மையோடு வாழுங்கள், யுக்த வைராக்கியத்தோடு வாழுங்கள். யுக்த வைராக்கியத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், லாயராக இருந்தாலும், ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தினாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், சமூக அந்தஸ்திலே சமூக பதவிகளில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யுக்த வைராக்கியத்தோடு வாழ்வீர்களானால் நீங்கள் என்ன செய்தாலும் அது சேவையாக மாறும், சேவையாகவே நடக்கும். ஏன்னா உலகம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, ஏமாற்றுதுன்னு உங்களுக்கு எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாத பொழுதே நீங்கள் உலகம் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவுக்கு உலகத்திற்கு உபயோகமாக இருப்பீர்கள். 4வது முக்கியமான பரிமாணம். முதல் பரிமாணம் சக்தி, 2வது புத்தி, 3வது யுக்தி, 4வது மிக முக்கியமான பரிமாணம் பக்தி. எந்த விஷயத்தையும் தன்னுடைய மூட மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்ப்பது, அதனால் ஏற்படுகின்ற உணர்வோடு வாழ்வது, இதைத்தான் பக்தின்னு சொல்றேன். ஆழமா புரிஞ்சுக்கணும்.
விதர்க்கம். தன்னுடைய மூட மந்தத்தன்மையான மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபரை பார்த்தால் கூட உங்களுக்குள் ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்படும். உங்க உணர்வு மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கோ அதே ஈர்ப்பும் அன்பும் உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஏற்படும். அதுதான் விதர்க்கம்னு சொல்றேன். விதர்க்கம்னா என்னன்னா, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும், நம்மளை சுத்தி ஒரு பெரிய மனிதகுலம் இருந்தாலும், அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம ஏதோ ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரியே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? சில பேர் இங்க வந்து கேட்கறது உண்டு, சாமி இந்த 2012 உலகம் அழிஞ்சு போயிடுவாமே, நானும் செத்து போயிடுவேனா சாமி, நான் என்ன சாமி பண்ணுவேன்? எந்த அளவுக்கு ஒரு தனித்தீவான எண்ணம் பாருங்க. உலகமே அழியும் பொழுது போனாத்தான் என்ன விடம்பா. இல்லை இல்லை, உலகம் அழிஞ்சாலும் நான் எப்படியாவது தப்பிக்க வழி இருக்கா சாமி? இல்லை, ஆக்சுவலாக உலகமே அழியும் போது நீங்கள் தப்பிக்கிறது தான் பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு புரிய மாட்டேங்குது. தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க? கவலைப்படாதீங்க, நான் அழிய போகிறதில்ல, அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்கிற மனிதர்கள்லாம் செத்து போயிடுறார்கள். இல்லை, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக, 2000 உலகம் அழி, 2000 டப்பு 2000 அவர் செத்து போயிட்டார். பாவம் அவர். நான் நினைக்கிறேன் அவருடைய உலகம் அழிஞ்சு போயிடுன்னு சொன்னார் போல இருக்கு. நாமெல்லாம் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படியோ போகட்டும், அழிய போறதில்ல, அது வேற விஷயம். தீவுத்தன்மையான எண்ண ஓட்டம், மன அமைப்பு, அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. தீவுத்தன்மையான மன அமைப்பு தான் நம்மை விதர்க்கம் இல்லாமல் குதர்க்கத்திலேயே வாழ வைப்பது. எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்றது. ஒன்று தைரியமா சூழ்நிலை இருந்து நமக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா வாயை திறந்த விமர்சனம் பண்றது. இல்லைன்னா மனசுக்குள்ள வச்சுட்டு, என்ன நீ என்ன பெரிய ஆளா, எங்களுக்கெல்லாம் தெரியாதா? பாவம். இந்த குதர்க்க மனிதர்களை பார்த்தாலே எனக்கு கோபமெல்லாம் வர்றதில்லை, அவர்களை பார்த்தாலே ரொம்ப பரிதாபம் தான் வரும். பெரிய குதர்க்கத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா, யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணி பண்ணி தான் ஒரு துக்கத்திலே இருக்கிறோம்னு கூட தெரியாது. அதான் குதர்க்கத்தோட கொடுமை. இவ்வளோ பெரிய துக்கத்தில் நாம் மாட்டிட்டு இருக்கமேன்னு கூட தெரியாது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. பல பேர் வருவார்கள். இந்த குதர்க்கத்திலேயே மாட்டிட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்றது? வந்து அப்படியே மேலும் கீழுமா பார்க்கறது. நான் சொல்றதுப்பா, கவலைப்படாத, உனக்கு செத்தப்புறம் நரகம் வராது. ஏன்பா வந்தாலும் வித்தியாசம் தெரியாது, விடு. ஏன்னா நீ இங்கேயே ஒஸ்ட் நரகத்தை வாழ்ந்துடுற. குதர்க்கத்தை வைத்து வாழுகின்ற மனிதன் 2 பெண்டாட்டிக்காரர்கள் மாதிரி. ஒரு மனைவி வெளியில, ஒரு மனைவி உள்ள. வெளியில என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றதுக்கு வெளியில ஒரு மனைவி, உள்ள எது வந்தாலும் அதை விமர்சனம் பண்றதுக்கு உள்ள ஒரு மனைவி. யாராவது இந்த 2 பெண்டாட்டிக்காரர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும். அதுலயும் முக்கியமா அந்த 2 பொண்டாட்டிகளுக்கு, 2 மனைவிமார்களுக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாம இருந்ததுன்னா
அதுதான் அந்த குதர்க்கம் பிடித்தவர்களுடைய வாழ்க்கை. பாவம், தனித்தீவாகவே தன்னை நினைந்து நினைந்து பார்த்து அதே மாதிரி கோணத்தில் யோசித்து 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 ஆழமான உலகத்தில் இருக்க எல்லாவற்றை பற்றியும் ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்கிடுவார்கள். பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மனைவிக்கு கூட அவர்களால் சொல்ல முடியாது. தன்னை சுற்றி இருக்கிற யாரோடையும் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. தீவாகவே யோசித்தல், இதுதான் குதர்க்கம்னு சொல்கிறேன். தன்னுடைய மந்தத்தன்மையை அழிக்கக்கூடிய, துக்கத்தை அழிக்கக்கூடிய மனத்தை வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பது. கொஞ்சம் அந்த மனசை ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கையை புது உணர்வோடு ஆழ்ந்த அன்போடு, அதாவது தன்னை அழிக்க வருகின்ற பொருட்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் அன்போடு பார்த்தல். நாம என்ன பண்றோம்? அப்படியே ஆப்போசிட். நம்மளை வாழ வைக்கிற பொருட்களை தவிர வேற எல்லாத்தையும் விரோதத்தோட பார்க்கறது. நேரடியா இந்த வினாடி லைஃபுக்கு உபயோகம் ஆகிற அந்த சிலதை தவிர மீதி எல்லா நபர்களையும் எல்லா பொருட்களையும் விரோதிகள் மாதிரியே பார்க்கறது. நண்பர்களை தவிர எல்லாரையுமே விரோதியா பார்க்கறது. அப்படி இல்லை, விரோதிகளை தவிர எல்லாரையும் நண்பர்களா பாருங்க. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. விரோதிகளான சிலரை தவிர எல்லாரையும் நண்பர்களா பார்த்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த நட்பு தன்மையிலேயே உலகத்தை பார்ப்பதுங்கிற ஒரு குணம் உங்களுடைய தசை அமைப்புக்குள்ள, மசில் மெமரிஸுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். உங்க பயோ மெமரிக்குள்ள அது பதிய ஆரம்பிச்சிடும். அந்த நட்பு தன்மையோடு எல்லாத்தையும் பார்ப்பது, எல்லாவற்றோடும் உறவு கொண்டாடுவதுங்கிற பயோ மெமரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா விரோதியை கூட ஆழ்ந்த நட்போடு பார்க்க துவங்கி விடுவீர்கள். அப்போ மட்டும்தான் உண்மையிலேயே எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா, எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா வெறும் போலித்தனம். முதல்ல மந்தத்தன்மையை அளிக்கக்கூடிய மனதின் குறுக்கீடு இல்லாமல் எல்லாவற்றையும் நேரடியாக பார்க்க துவங்குங்கள். பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை உங்களுடைய சீட்டை பிடிக்க வந்திருக்கிற விரோதியா நினைக்காம, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னை காப்பாற்ற வந்திருக்கிற நண்பர்னு நினைங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ என்னை பார்த்துப்பார் அவர். இப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா தூக்கி விடுவார். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? யாருக்கு தெரியும், இப்போ நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனால் இந்த சீட்டை பிடிச்சாலும் பிடிச்சிப்பாரு. அசஞ்சா சீட்டை பிடிச்சிக்கிற மனிதர்னு நினைக்காம விழுந்தா தூக்கி விடுற மனிதர்னு நினைக்க முடியும். நம்முடைய பாசிபிலிட்டி, குதர்க்கத்திற்கும் விதர்க்கத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம், சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு சூழலையும் மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்க்க துவங்குவது, நேரடியாக உறவு கொள்ள துவங்குவது, இதைத்தான் விதர்க்கம்னு சொல்றேன். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. இந்த விதர்க்கம் உங்களுக்குள் மலர்ந்தால் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்திலே மாறாத அந்த சக்தியின் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க. விதர்க்கம் ஏற்படாமல் பக்தி ஏற்படாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீதும் சூழல் மீதும் அன்பு ஏற்படாமல், விதர்க்கம் ஏற்படாமல், எங்கோ இருக்கின்ற நேரடியாக கண்களால் காண முடியாத அந்த சக்தியின் மீது, மாறாத அந்த பிரபஞ்ச சக்தியின் மீது விதர்க்கமோ பக்தியோ ஏற்பட முடியாது. நம்மளை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீது விதர்க்கமோ பக்தியும் வந்ததுன்னா அது இயற்கையிலேயே குரு பக்தியாக, கடவுள் பக்தியாக தானாகவே மலரத் துவங்கும். இங்க பக்தி வராம ஏதாவது ஒரு கல்லு முன்னாடி போய் நின்று, இல்லை ஒரு குரு முன்னாடி போய் நின்று பக்தி வந்துடும் நினைக்காதீங்க. அப்பவும் என்னதான் தோணும்? சரி, அப்படிதான் தோணும். சுற்றி இருக்கவர்கள் மேல விதர்க்கம் உருவாகி பக்தி இருந்ததுன்னா கல் முன்னாடி நின்னா அது கல்லாக தெரியாது, கடவுளாக தெரியும். உண்மையிலேயே கடவுளை உணர்வீர்கள். அப்ப மட்டும்தான் குருவின் மூலமாக கடவுளை உணர்வீர்கள். அதாவது பிரபஞ்ச பேரியக்க சக்தி மனித உருக்கொண்டு அவதார புருஷனாக நம் முன்னால வர முடியுங்கிற உணர்வே அப்பதான் வரும். பல பேர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி கடவுளை எங்களால் ஏற்றுக்க முடியுது? கடவுள் சக்தி போய் எப்படி ஒரு 6 அடி உடம்பு வடிவத்தில் வர முடியும்? உங்களோட பேசி ஆகணும்னா 6 அடி உடம்புல தான் வந்தாகணும். 100 அடி உடம்புல வந்தா பேச முடியாது.
100 அடி உடம்பா மலையா வந்தாலும் பேசினால் சில பேருக்கு புரியாது, பேசவும் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, 100 அடி மலையாக மட்டுமில்லாமல் 6 அடி சிலையாகவும் வர வேண்டி இருக்கு. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः। மக்களோடு உறவாடி அவர்களை உற்சாகப்படுத்தி ஜீவன் முக்த தன்மைக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் இறை சக்தி குருவாக அவதார புருஷனாக உடலில் அவதரித்தே தீர வேண்டும். பிரபஞ்ச சக்திக்கு 5 வேலை உண்டு. உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் மறைத்தல், ஞானமளித்தல். உருவாக்குறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் மாயையில போடுறதுக்கும் உங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை. உருவாக்கியாச்சு, அது பாட்டு நடக்குது. காப்பாற்றியாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. அழிக்கணும்னா அழிச்சாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. மாயையில போடணும்னா போட்டாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. அதுல உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, அப்பா டிக் பண்ணுப்பா, எந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிற, என்ன மாதிரி அப்பா அம்மா வேணும்னு நினைக்கிற, எந்த கலர் உடம்பு வேணும், எந்த இடம் வேணும், அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வாங்குறதில்ல. உருவாக்கி அனுப்பியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த முதல் 4 வேலைகளுக்கு உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் இடுதல், இந்த 4 வேலைகளுக்கு உங்களுடைய கோஆபரேஷன், உங்களுடைய ஒத்துழைப்போ உங்களுடைய கோஆபரேஷனோ தேவையில்லை. உங்களுடைய ஒப்பீனியன் தேவையில்லை. ஆனால் ஞானம் அடைந்தாக வேண்டுமென்றால் நீங்களே உற்சாகப்படுத்தப்பட்டாக வேண்டும். உங்களுடைய முயற்சி அதற்கு தேவை. நீங்கள் ஞானமடைந்தாக வேண்டிய தேவையை உணரணும், ஃபீல் பண்ணணும். நீங்களே ஆமா நான் ஞானமடையணும், ஜீவன் முக்தனா மாறணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க உங்களுடைய முயற்சியை போட்டாகணும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், உங்களை இன்ஸ்பயர் பண்ணியாக வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் இந்த 5வது செயலாகிய ஞானம் அருளல் என்கின்ற செயலுக்கு மனித வடிவம் தாங்கி குருவாக இறை சக்தியே வந்தாக வேண்டி இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்ற மனித வடிவம் தாங்கிய மக்களோடு விதர்க்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் இறை சக்தி குருவாக இறங்கி வரும்பொழுது அவர் கூடயும் இந்த விதர்க்கம் ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் குதர்க்கத்தோடையே இருந்து நானே யோசிச்சுட்டு இருந்து குரு வந்த உடனே அவர் மேல மட்டும் விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க, வராது. அதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை பார்த்த உடனே விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க, வராது. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சிவவாக்கியர் சொல்றாரு. சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ. நட்டகல் பேசாது. நட்டகல் எப்ப பேசும்னா நாதன் உள்ளிருக்கிறான், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா நட்டகல் பேசும். நட்டகல் 2 நேரத்துல தான் பேசும். ஒண்ணு எப்பன்னா நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் நீங்க உணர்ந்தீங்கன்னா நட்டகல் உங்களோட பேசும். நாதன் உள்ளிருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் அந்த கல் பேசும். நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா உங்களோட நட்டகல் பேசும். நாதன் உள்ளே இருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் நட்டகல் பேசும். 2 நேரத்துல மட்டும்தான் நட்டகல் பேசும். ஆழமான விதர்க்கம், விதர்க்கத்தோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் இருக்கை கூட இனிமையா உங்களை ஃபீல் பண்ணும். ஒரு இனிமையான நபரை தாங்குவதை உணரும். அந்த சேரோட கூட உங்களால ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். விதர்க்கம் இல்லாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா பணத்தை தாங்கிட்டு இருக்கிறது தான். நீங்க உட்கார்ந்துருக்கிற இருக்கை அல்ல, அது பேர் பாடை. விதர்க்கத்தோடு அமர்ந்திருந்தோம்னா நாம் உட்கார்ந்திருக்கிற இருக்கை கூட இனிமையாக நம்மை உணரும். நாமும் அதை இனிமையாக உணர்வோம். விதர்க்கம் இல்லாம இறுக்கமாக அமர்ந்திருப்போமானால் நாம் இருக்கின்ற இருக்கைக்கு பெயர் இருக்கை அல்ல, பாடை. ஏன்னா அசையும்பிடம் அமர்ந்திருக்கும் பாடை, அவ்வளவுதான். ஜீவன் முக்தியின் இந்த முக்கியமான பரிமாணங்கள்
ஜீவன் முக்தியினுடைய பரிமாணங்கள் பல பரிமாணங்கள். ஞானம், ஆனந்தம், இனிமைத்தன்மை, மிக தெளிந்த வாழ்க்கை முறை, பல பரிமாணங்கள் இருக்கு. இந்த முக்கியமான 4 பரிமாணங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த துவங்குவீர்களானால் இந்த எல்லா பரிமாணங்களும் தானாகவே வெடித்து பொங்கும். ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்கள் உடல் மூலமாக, உங்கள் உணர்வின் மூலமாக, உங்கள் எண்ணங்களின் மூலமாக, உங்கள் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துதல். நீங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கும் எல்லோரையும் வாழ வைப்பது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இந்த முக்கியமான 4 பரிமாணங்கள், ஜீவன் முக்தியோட பரிமாணங்களை ஏற்கனவே பலதரம் சாமி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் என்ன புதுசு நீங்கள் நினைக்கலாம். இந்த 4 பரிமாணங்களையும் நீங்களே வாழ்வது லிவிங் என்லைட்டன்மெண்ட், ஜீவன் முக்தி. இதை உலகமே வாழ வைப்பதற்கான செயல்களில் இயங்குவது ரேடியேட்டிங் என்லைட்டன்மெண்ட். உங்களுடைய நினைவு பதிவுகள் மூலமாக, பயோ மெமரிஸ் மூலமாக, மசில் மெமரிஸ் மூலமா இந்த சத்தியங்களை மீண்டும் 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 வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கு, நானும் இதையெல்லாம் வாழணுன்ற ஒரு தெளிவான முடிவோட வீட்டுக்கு போகிறேன், ஒரு மாதம் கழிச்சு எல்லாமே மறந்துடுதே ஏன் சாமி? நல்ல ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இதை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துக்கோங்க. இன்றிலிருந்து உங்களை சுற்றி வாழற ஒரு 10 பேரையாவது நீங்கள் இந்த ஜீவன் முக்த தன்மையோடு வாழுகிறீர்கள் அப்படிங்கிற தெளிவுக்கு அவங்க வரணும். நீங்கள் வர்றது மட்டும் பத்தாது. உங்களை நெருக்கமாக சுற்றி வாழற முதல் 10 பேர் உங்களுடைய நேரடியான குடும்பத்தவர்கள், உங்களுக்கு நேரடியாக வேலை செய்கின்ற வேலையாளர்கள், இல்லை நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த உங்களுடைய பாஸ், தலைவர், இந்த உங்களை சுற்றி இருக்கிற வார்ம் சர்க்கிள்னு சொல்லுவோம். முதல் 10 பேர், அந்த முதல் 10 பேருக்கு நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றீர்கள் அப்படிங்கிற தெளிவு வருகிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும், சொல்லும், நினைவும் இருக்கட்டும். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மசில்ஸ் மூலமா இந்த ஜீவன் முக்தியை வெளிப்படுத்துவது, உங்களுடைய பயோ மெமரி மூலமா வெளிப்படுத்துவது, மீண்டும் 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 இந்த சத்தியங்களை நினைந்து கொண்டே இருங்கள். மீண்டும் 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 இந்த சத்தியங்களை பேசிக்கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்ல 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 இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் ஆழமாக நிறையும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது ஒரு 4-5 விஷயத்தை பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே போவீங்க. முக்கியமாக இந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது கணவன்ட்டையோ மனைவிட்டையோ சண்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே போவீங்க. இல்லை உங்கள் ஒர்க்கரோட பேசுறதுக்கு போன பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே போவீங்க. அங்கே போய் பேச ஆரம்பிச்சு திடீர்னு மறந்து போயிடும். மறந்து போயிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருக்கும்போது நினைவெல்லாம் வரும். ஆஹா, நேற்று சொல்லாமல் விட்டுட்டோமே. உடனே வேக வேகமாக என்ன பண்ணுறது, இறங்கி வந்து சண்டையை திரும்ப ஆரம்பிக்கிறது. நேற்று மறந்து போன அந்த கருத்துக்கள், இந்த மனத்தடைன்னு சொல்லுவோம். ஓடுகின்ற எண்ணங்களின் போக்கு இயல்பாக இல்லாமல் அணை கட்டுவது போல ஏற்படுகின்ற எண்ண ஓட்டம் மனத்தடைன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி தான் இந்த ஜீவன் முக்த சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஓடும் பொழுது இது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாமல் மனத்தடைகள் இருக்கும். இந்த மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு வழி என்னன்னா, இதை மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஊருக்குத்தான் உபதேசம், தான் கடைபிடிக்கிறதில்ல அப்படின்னு மக்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணிட்டு இருந்தா வேற வழியே இல்லாமல் அவன் கடைபிடித்தே தீர வேண்டும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் கேட்பாங்க, சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பார்கள். சுற்றி இருக்கிறவங்கள புத்திசாலியா மாத்திரவன் மட்டும்தான் நிஜமான தலைவனாக வாழ முடியும். சுற்றி இருக்கிறவங்க புத்திசாலி ஆனா தனக்கு ஆபத்துன்னு நினைச்சாலே அப்படி அவங்க யாரு, தலைவர் இல்லை. சுற்றி இருக்கிறவங்கள புத்திசாலிகளா மாத்திக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க புத்திசாலிகளா மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு தொடர்ந்து தலைவனா இருக்கணும்னா நீங்க புத்திசாலியா மாறியே தீரணும். உங்களை சுற்றி இருக்கவங்களை ஜீவன் முக்தர்களா மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அங்கே நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னா நீங்க ஜீவன் முக்தனா மாறியே தீரணும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.